ஸ்ரீராமருக்கு 3 தம்பிகள், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன். ஆனால் அவரு இன்னும் 3 பேரை தம்பிகளை ஏற்றுக்கொண்டிருக்காரு. அவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, வேட சமுதாயத்தை சேர்ந்த குகன், வானரமான சுக்ரீவன். வானரன் சொன்ன என்னங்க, குரங்கு. தம்பி ஏத்துக்கிட்டு இருக்காரு சுக்ரீவன். மிகப்பெரிய அரக்கனான ராவணனுடைய தம்பி விபீஷணனை ராமபுரான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய தம்பின்னு சொல்லியிருக்காரு. இதுல எங்க ஜாதி வந்துச்சு? ஒருவர் வேட சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒருவர் வானரம், ஒருவர் அசுரன். இவங்க எல்லாமே என்னுடைய தம்பின்னு சொல்லியிருக்காரு. ஜாதியை பார்த்தா சொன்னார் அவரு. எந்த மதத்தில் இருந்தாலும் அடுத்தவருடைய மதத்தையும் புரிந்து கொள்வதற்கு பக்குவம் வேணும். அப்பதான் நீங்க எல்லாம் மனிதர்கள். மதவரி பிடிச்சி நாட்டுல அலைய வேண்டியதுதான். இந்த மதவரியினால நம்முடைய நாட்டிற்கோ சமுதாயத்திற்கோ எந்த ஒரு முன்னேற்றமும் வரப்போவது கிடையாது. அதே போல சட்டசபையில திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின், அவரு தன்னை கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றவரு, சனாதன தர்மத்தை பத்தி அவருக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அதே போல தாவேக்கையோட எம்எல்ஏ முஸ்தபா, அவர் ஒரு இஸ்லாமியர். இஸ்லாமிய சமுதாயத்திலே 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதை விட்டுட்டு அவருடைய மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசாம ஒரு இஸ்லாமியர் சனாதன தர்மத்தை பத்தி பேசுவதற்கு அவருக்கும் தகுதி கிடையாது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மதம் என்பது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, அரசியல் என்பது என்னுடைய வாழ்வியல் அப்படின்னு சொல்ற ஒரு தத்துவத்தை நீங்க உணர்ந்து மதவெறியை விட்டு நம்முடைய மாவட்டத்திற்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து நம்முடைய மாநிலத்தையும் நம்முடைய மாவட்டத்தையும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.